Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் 7வது நாளில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையம் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தமிழர்கள். புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற 7வது நாள் பயணம் தற்போது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் அருகே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூறி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அனைத்து இங்கே பொதுமக்களுடைய தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் ஒரு உற்சாக வரவேற்பு எழுச்சியை இங்கு காண முடிகிறது. இந்த மாலை தொடங்கிய இன்று பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ரயில்வே மேம்பாலத்தை தொடர்ந்து அந்த நடைபயிற்சி மக்களோடு நடந்து சென்று ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு தொடர்ந்து அங்கே எழுச்சி உரையாற்றினார்கள். தற்போது இந்த ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையம் அருகே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். மக்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் கூட ஆளுகிற திமுக அரசு அவர்களை கைவிரித்திருக்கிறது. எந்த விதமான ஒரு நலத்திட்டங்களையும் திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை என்று மக்கள் சொல்லுவதை, வேதனையோடு அவர்கள் பேசுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு தாப்பழூர் தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்கிற மக்களுடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று தாப்பழூர் ஆண்டிமடத்தை பேரூராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜெயங்கொண்டம் அரசு கலைக்கல்லூரியை மாணவர்கள் விடுதி புதிதாக கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதே போன்று இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்த எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுக்காமல் ஏமாற்றி இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிப்பதையும் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு செய்து கொடுத்த பல்வேறு திட்டங்களை அந்த மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அதனுடைய எழுச்சியை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2011-21 ஆட்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயங்கொண்டத்தில் ரூபாய் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய நீதிமன்ற வளாகம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. ஜெயங்கொண்டத்தில் புதிய அரசு கல்லூரி நிறுவியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஜெயங்கொண்டத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டிக் கொடுத்தது அதிமுக அரசு. அது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஜெயங்கொண்டத்திலே 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மகப்பேறு மருத்துவமனை கட்டிடத்தை கட்டி கொடுத்தது அதிமுக அரசு. ஜெயங்கொண்டத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய நகராட்சி அலுவலகத்தை கட்டி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதாவது ஜெயங்கொண்டம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் சுமார் 120 கிலோமீட்டர் அளவிலான சாலைகள், நெடுஞ்சாலைகள் சாலைகளாக தரம் உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு. தொகுதிக்கு உட்பட்ட, அதாவது ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு உட்பட்ட நகரம் பேரூராட்சிகள் சுமார் 60 கோடி ரூபாய் அளவிலான தரமான சாலைகள் அதிமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்டது. காவலர் குடியிருப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டு அது திறக்கப்பட்டு அவர்களுடைய பயன்பாட்டில் இன்றைக்கு அது இருக்கிறது. ஜெயங்கொண்டம் தொகுதியில் 2011-21 வரை சுமார் 107 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேல் திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தியது. இப்படி மக்களுக்காக ஸ்டிக்கர் ஒட்டாமல் ஒவ்வொன்றையும் சிந்தித்து மக்களுடைய நலனுக்காக, மாணவர்களுடைய நலனுக்காக, தொகுதிகளுடைய நலனுக்காக அதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்திருப்பதை அந்த மக்கள் நன்றியோடு இன்றைக்கு எழுச்சியோடு திரண்டு பல்லாயிரக்கணக்கானோர் அந்த உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்தளவுக்கு விடியா திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று பார்க்கிற போது ஜெயங்கொண்டம் புதிய பேருந்து நிலையம் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதாவது கட்டப்பட்டு பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததுதான் ஸ்டாலின் திராவிட மாடலுடைய சாதனை என்று அந்த மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். ஜெயங்கொண்டத்திலே சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு பொது மருத்துவமனை அதாவது கட்டப்பட்டு அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது ஸ்டாலினுடைய திமுக அரசு அதற்கும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது. ஜெயங்கொண்டத்திலே சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நீதிமன்ற கட்டிடம், நீதிபதிகள் குடியிருப்பு கட்டப்பட்டு பின்பு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன், குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கார்.
ஜெயங்கொண்டம் தொகுதியில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியதுதான் இந்த அரசினுடைய மிகப்பெரிய மாடல், ஸ்டாலினுடைய மாடல் என்று மக்கள் வேதனையோடு பதிவு செய்து வருவதை பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அப்படியெல்லாம் இல்லை. குறிப்பாக மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய, சிந்தித்து செயல்படக்கூடிய அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது என்பதை அந்த மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியது போல மகளிருக்கான பல்வேறு விஷயங்களை இந்த அரசு சுய உதவிக்குழு கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு கூட நாதி இல்லாமல் இருந்தது. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்திலே மகளிர் சுய உதவிக்குழு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்தது. அவர்களுக்கான அந்த வழங்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகைகள், அதே போன்று பல்வேறு விஷயங்களை அதிமுக ஆட்சி காலத்திலே செய்து கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு. இப்படி பார்த்து பார்த்து இந்த மக்கள் செய்த காரணத்தினால் இன்றைக்கு ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையமே மக்களுடைய தலைகளாக காட்சி அளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொதுமக்கள் ஒரு பிரம்மாண்டமான எழுச்சி, அதாவது அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது மக்கள் கூட்டமா அலைகடலா என்று பார்க்கிற அளவிற்கு இங்கே பெண்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் திரண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான எழுச்சியோடு இந்த ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையமே இன்றைக்கு மக்கள் தலைகளால் குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குறிப்பாக புரட்சி தலைவி இதய தெய்வமாக இருக்கட்டும், புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், மக்களுக்காக வழங்கிய திட்டங்கள், அது போன்ற திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தது. விவசாயிகளுக்கென்று பல்வேறு திட்டங்கள், குடிமராமத்து மூலம் நீர்நிலைகளை பாதுகாத்தது, ஏழை எளிய விவசாயிகளுடைய பிள்ளைகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தீட்டப்பட்ட திட்டங்கள், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு இந்த எழுச்சியோடு அந்த மக்கள் 2026 அதிமுக அரியணை ஏற வேண்டும், புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த விடியா திமுக அரசுக்கு முடிவு கட்டும் ஒரு தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் என்கிற அந்த எழுச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் இங்கு திரண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த பகுதியிலே வரக்கூடிய வாகனங்கள் வரக்கூட முடியாத அளவிற்கு, ஒரு நூலிலை கூட இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே இங்கு எழுச்சியோடு மக்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு பிரம்மாண்டத்தை இங்கே மக்கள் கூட்டி இருப்பதையும், ஏராளமான மக்கள் இங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தலாக, பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதை அந்த அவரது எழுச்சி உரையின் மூலமாக பார்க்க முடிகிறது. திரண்டிருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. உற்சாகமான வரவேற்பு. இந்த அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையமே தவழ்ந்து வரக்கூடிய நிலையை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏராளமான இங்கு சூழ்ந்து, அதாவது உற்சாகமாக மலர்களை தூவி பட்டாசுகள் வெடித்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளாக இருக்கிற மேலதாளங்கள் முழங்க இந்த உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர், நிறுவன தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய, அதே போல புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய பிரம்மாண்டமான அந்த கட்டவுட்டுகளையும் பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது எப்படி ஒரு மக்கள் கூட்டமாக, எப்படி ஒரு எழுச்சிமிக்க கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது, இந்த மக்களுடைய ஆர்வம் இருக்கிறது, இந்த எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். அரியலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கொறடாவுமான தாமரை ராஜேந்திரனும் உடன் வந்திருக்கிறார். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். யாரும் இருக்காதீங்க, யாரும்
மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவித்தர் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களே, செயலாளர் அறிவித்தார் முன்னாள் எம்எல்ஏ திரு ஐ மகேந்திரன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு ஆ இளவரசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஆ இளவரசன் அவர்களே, இந்த தொழிலுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவு சகோதரர் திரு ஜே.கே.என். ஜெயலலிதம் அவர்களே, ராமஜெயலலிதம் அவர்களே, பாரதிய கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பரமேசி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு பனம்பூர் ஜெயராமன் அவர்களே, ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு சி வெற்றிச்செல்வன் அவர்களே, இங்கே திரளான குழுமிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர், பேருந்து செயலாளர், கிழக்கழக செயலாளர்களே, கழகத்திலே பொறுப்பு வைக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, அத்தனை பேருக்கு இந்த ஜெயங்கொண்டம் பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி, நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இரண்டு தொழிலுமே ஒரு கடினமான தொழில். இரண்டு தொழிலும் கடினமான தொழில். இந்த தொழில் புரிகிறவர்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த நன்மை கிடைக்கல. இன்றைக்கு ஜெயங்கொண்டம் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் வட்டத்து தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அதிகமா விளைகிற பகுதி, எள்ளு, கடலை, நெல் அதிகமா விளைகிற பகுதி. இப்படி விவசாயம் சார்ந்த பணிதான் பிரதான பணி. விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியில் எந்த நன்மை கிடைக்கல. விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். அப்ப விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம், விவசாய தொழிலாளிக்கு ஒரு பொற்காலம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய அரசாங்கம், அப்படித்தான் நாங்க செயல்பட்டோம். அதனால நிறைய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் வழங்கினோம் என்று நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது, விலைவாசி உயர்ந்து விட்டது. வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில இருந்த விலையோட கூடுதலான விலைக்கு விற்குது பச்சரிசி. ஏன்னா எல்லாமே ஏழை மக்கள் இருந்த பகுதி, விலைவாசி உயர்வினால் மக்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அந்த அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில 2021 1 கிலோ பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்குது, 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபா, இன்னைக்கு 72 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 30, இன்னைக்கு 48 ரூபாய்க்கு விற்குது. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 130 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. 1 லிட்டர் கடல் எண்ணெய் திமுக ஆட்சியில 190, 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில விற்பனை செஞ்சது. இப்போ 1 லிட்டர் நல்லெண்ணெய் 400 ரூபாய்க்கு விற்குது, 150 ரூபாய் அதிகம். துவரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில கிடைச்சது, இன்னைக்கு 130 ரூபாய்க்கு விற்குது, 56 ரூபாய் அதிகம். உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது, 41 ரூபாய் அதிகம். இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதனால மக்கள் படுகிற துன்பங்கள் ஏராளம், ஏழை மக்கள் வாழவே முடியல. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? இதுதான் இப்படின்னா இன்னைக்கு வீடு கட்டுறதுக்காக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள்லாம் கட்டண முயற்சி பண்ணா இன்றைக்கு எம்சாண்ட் விலை பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. 1 யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது, இப்ப திமுக ஆட்சியில 4000 ரூபாய்க்கு விற்குது. 1 டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 10 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில ஏழைகளுக்கு கட்டுவதற்காக இன்றைக்கு அங்கங்க ஊராட்சி ஒன்றியத்தில் 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம், இப்போ வெளி மார்க்கெட்ல 340 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்குது. வீடு கட்ட முடியுமா இந்த ஆட்சியில? இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தா
தூங்கும் போது கனவு கண்டுக்கு வேணும். ஆகா, பெட்ரூம் எங்க, ஹால் எங்க அப்படின்னு கனவு காங்கலாமா ஒழிய இனிமேல் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே இந்த ஆட்சி வரைக்கும் வராது. அப்படி அத்தியாவசிய பொருள் அத்தனையும் விலை ஏறி போச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை நடக்காத நாளே இல்லை. இந்த திமுக ஆட்சியில பொறுப்பேற்று 4 ஆண்டுல 7737 கொலை, 7737 கொலை நடந்திருக்குது. 6 மாசத்துல மட்டும் 730 கொலை தமிழகத்தில் நடந்திருக்குது. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருக்கிறோம், பத்திரிகையில பாக்குறோம். தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்னன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு பார்க்கக்கூடிய நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள். எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்ல. இது மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாக்கு அடிமையானா அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். ஆனா இந்த முதலமைச்சர் அதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. நான் 3 வருஷத்துக்கு முந்தைய பேட்டி கொடுத்தேன். கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது, கட்டுப்படுத்துங்கள் சட்டமன்றத்தில் பேசினேன். காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, கட்டுப்படுத்தணும். எதையுமே கேட்கல. இப்போ ஸ்டாலின் பேசுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் பேசுறது? முதலமைச்சர். தொலைக்காட்சி திறந்தீங்களா? ஸ்டாலின் அழகா போஸ்ட் கொடுத்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலையில இப்ப போய் சொல்றியப்பா. 3 வருஷத்துக்கு முந்தைய நான் சொன்னேன்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னேன். நான் கிராமத்தில் வாழ்ந்தவன், கிராமத்திலிருந்து வந்தவன். ஒரு ஏழை பாதிக்குதுன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற சொத்து அந்த மகள் தான். அப்படி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்ணை இமைகாப்பது போல காத்து வளர்த்த அந்த செல்வங்கள் அவர் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் இன்றைய தினம் அரங்கேறிக்குது. இது முழு பொறுப்பு இந்த ஸ்டாலின் தான். இவர்கள் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஆக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு போதை ஏறிட்டா போதும், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் கேவலம். இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா? யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நேற்று இதெல்லாம் இன்றைக்கு கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற இடத்துல முறைகேட மணல் அள்ளிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 லோடு மணல் 5 இடத்துல அள்ளுறாங்க. அத அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர், ஏன் நீ இப்படி முறைகேடா மண் அள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு தம்பி, அவர் அம்மா எல்லாத்தையும் வெட்டப்பட்ட இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்துட்டார். நேற்றைய தினம் அவருடைய தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கார். இப்படி மணல் கொள்ளை பகிரங்கமா இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அரசாங்கமே இதுக்கு உதவியா இருப்பது, அரசாங்கமே உதவியா இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, எச்சரிக்கிறோம். மக்களுடைய உயிர் விலை மதிக்க முடியாத உயிர். வேண்டுமென்றே திட்டமிட்டு மணல் கடத்துவதற்கு இந்த அரசாங்கம் துணை நின்றால் எதிர்காலத்தில் அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நேரத்தில் எச்சரிக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கின்ற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்டிஓ, தாசில்தார், அதே போல கிராம நிர்வாக அதிகாரி, அத்தனை பேருக்கு தெரியாத மணல் அள்ளவே முடியாது. ஆக நீங்கள் கட்டுப்படுத்த தவறிய காரணத்தினால் அங்கிருக்கின்ற ஒருவர் அந்த மணல் கொள்ளையை தடுக்க முற்பட்ட போது அவர் உயிர் இன்றைக்கு போயிட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா கசாப்பு கடையில் ஆடு வெட்டுற மாதிரி மனிதனுடைய உயிர்களை வாங்கின்ற அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசாங்கம் நமக்கு தேவைங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது அரசினுடைய கடமை. இது ஜனநாயக நாடு.
எங்கேயாவது தப்பு நடந்தா அந்த அரசாங்கம் தட்டி கேட்டு தப்பு செய்யும்போது நடவடிக்கை எடுக்க வேணும். அதை விட்டுட்டு தப்பு செய்கிறவர்களுக்கு உடந்தையாக இருந்தால் அண்ணா திமுக அரசு மீண்டும் அமைகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கா என்பதை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அண்ணா திமுக அரசு சட்டத்தின் ஆட்சி நடந்தது. 4 வருடம் 2 மாத காலம் நான் முதலமைச்சர் இருந்தேன். அதுக்கு முந்தி அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. எங்கேயும் சட்ட ஒழுங்கு மீறியது கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்துக்கு முன் சமம் என்ற நிலைப்பாட்டிலே ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதனாலதான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்தது. உங்க ஆட்சியில் இல்ல. சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் பேசுறாரு, எங்களுடைய ஆட்சியில மக்கள் நிறைவான வாழ்வு. எங்க நிறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிற காட்சி தான் பாக்குறோம். இத்தனை கொலை எப்படி வந்தது? அது மட்டும் இல்ல, எங்கேயாவது முதியோர் வாழ்ந்தா கரெக்டா பாக்குறாங்க. அங்க போய் முதியோரை போட்டு தள்ளுறாங்க, இருக்கிற பணத்தை தள்ளிட்டு போயிடுறாங்க, நகையை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு அண்மை காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதை தடுத்தவருக்கு இந்த அரசுக்கு தில்லு திராணி தெம்பு எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். உடனே ஸ்டாலினுக்கு கோபம் வருது. எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுறாரு. நான் உண்மை தானே பேசுறேன். நான் பொய்ய பேசுறேன்னா சொல்லுங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நீங்க நினைக்கிறது நான் பேசுறேன். இங்க இருக்கிற மக்கள் நினைப்பதை நான் பேசுறேன். ஏன்னா எல்லாரும் சொல்றீங்க, எங்கிட்ட பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக. மக்களுடைய பிரச்சனையை என் கவனத்துக்கு கொண்டாடுறீங்க. அதை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் உனக்கு கோபம் வருது? எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி வந்தார் என்ன தெரியுமா? அதான் மக்கள் கேட்கிறாங்க. கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு, பறந்துகிட்டு வந்தது பாரு. எப்படியும் வந்துட்டல. என்னை கண்டா பயப்படுறீல்ல? ஒரு கிராமத்துக்காரன் கண்டா பயப்படுறியா இல்லையா? பயம் வந்துடுதுல. சட்டமன்றத்தில் பேசுறாரு ஸ்டாலின். திடீர்னு எந்திரிச்சார். நான் எதிர்கட்சி வரிசைக்கு வந்திருக்கிறேன், அவர் ஆளுங்கட்சி முதல் ஏதோ பேசுவாரு. கேட்டா நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுப்பீங்க? நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சுட்டீங்க? நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க. 2031 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப ஏங்க வச்சுட்டு இது என்ன முதலமைச்சர் நம்மள கேட்கிறாரு? இது எங்க கட்சி விவகாரம். நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அதுக்கு நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சோமோ இல்லையோ, திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது, தேர்தல் ஜுரம் வந்துடுது. ஏங்க இது அண்ணா திமுக கட்சி, யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு. நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. நீ கூட்டணி வச்சிய இல்லையோ? நீ கூட்டணி வச்சிய இல்லையோ? 1999 பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு நீங்க வச்சீங்களோ இல்லையோ? 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சீங்களோ இல்லையோ? போட்டிட்டீங்களோ இல்லையோ? அது மட்டுமல்ல, 1999 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க. திமுக கட்சி சேர்ந்தவங்க. முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார். இந்த படத்தை பாருங்க. யாரு? திரு கருணாநிதி, முரசொலி மாறன். நல்லா பார்த்துக்கிட்டு திமுக இனிமேல் பேசுறதை விட்டுருங்க, என்னை பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசினா அசிங்கம். இப்போ வாஜ்பாய் இருக்காரு, ஒருத்தர் மைக்க ரெடி பண்ணி கொடுக்கிறாரு, ஒருத்தர் இப்படித்தான் பேசணும்னு சொல்லி திரு கருணாநிதியும் திரு முரசொலி மாறனும் இந்த மதவாத கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற தலைவர்கள், அவருடைய தலைவர்கள் யாரு? திரு ஸ்டாலினுடைய தலைவர்கள், உதயநிதி ஸ்டாலினுடைய தலைவர்கள் யாரு? அப்பா தான் தலைவர் அவருக்கு. அவர் 2 பேரும் யாரோட இருக்காங்க? திரு வாஜ்பாயோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முரசொலி மாறன் உடல்நிலை சரியில்லாம போச்சு, மருத்துவமனையில் ஓராண்டு சிகிச்சை பெற்று வந்தார். அப்ப இலாக்கால மந்திரியா கொடுத்திருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம். அவர் முரசொலி மாறன் மரணம் அடைஞ்ச பிறகு அவருடைய இறுதி சடங்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்டு அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்தி அவர் வீட்டுக்கு போய் 15 நாள்ல அந்தர் பல்ட்டி அடிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. நீ கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது.
எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? நீயும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்க, திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க, அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க. நீங்களும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுங்க, அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு. நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சுங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம். நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சுங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம். நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீயே வச்ச. இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். ஆக நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சீங்களோ, நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு? ஸ்டாலின் கனவு கண்டார், எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு, எப்படியா தில்லு முள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு. இப்ப பயம் வந்துட்டது. ஏன்னா 5-4 வருஷமா எதுவுமே செய்யல, மக்களே கண்டுக்கல. அவர் ஒண்ணு கண்டு கொண்டது, அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு, இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதலமைச்சர். இதுதான் அவருடைய சாதனை. இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு ஸ்டாலின் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கினதான் சாதனை. வேற என்ன செஞ்ச? இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா திட்டத்தை? ஒண்ணுமே கொண்டாடல. அவர்கள் செஞ்சதெல்லாம் இந்த 50 மாத கால ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லியுமா செய்யறாங்க. செய்யாத நாளே கிடையாது. நீங்க எடுத்துக்க, இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல ஊழல் என்று கண்டுபிடிச்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க. கியாமுயான்னு கத்துறாரு ஸ்டாலின். உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாரு. ஏப்பா பயம்? என்ன பயம்? மடியில கணம் வழியில பயம் இருக்கும். அப்ப ஊழல் நடந்திருக்குல்ல, ஊழல் நடக்காட்டிதான் பயந்துட்டு இருக்கிறீங்க. இது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்றைக்கு நீதிமன்றம் போச்சு. நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது யார் வழக்கு போட்டாங்களோ அவர்களே வாபஸ் திரும்ப பெறது சொன்னாங்க. கேட்கல. ஏன்னா திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவு வச்சுட்டாரு. ஊரூரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்வதாக மக்களிடத்திலே பரப்புனாரு. அதற்காக நான் நிரபராதி, நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கை சந்திப்பேன் என்று நான் சந்திச்சு நிரபராதியாக முன்னிக்கிறேன். நீ அது மாதிரி போய் வழக்க சந்தி, தப்பு பள்ளினா நிரபராதி நீதிமன்றம் உனக்கு தீர்ப்பு கொடுக்கும்ல. இங்கதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்களே, கொஞ்சம் நெஞ்சமா கொள்ளையடிச்சு வச்சாங்க. யாரு நாம சொல்லல, மக்கள் சொல்லல, எதிர்கட்சி சொல்லல. திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த இந்த 3 வருஷத்துக்கு முந்தைய நிதி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், திரு பள்ளிவேல் தியாகராஜன் இருந்தார். அவர் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை வெளியிட்டார். திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன். திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பார் என்று அந்த ஆடியோ செய்தி. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கவே இல்லை. ஆக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் 30,000 கோடியை கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. 30,000 கோடி நாம சொல்லல, திமுகவில் அங்கம் வைக்கின்ற நிதியமைச்சர் சொன்ன வாக்குமூலம். அப்படின்னா அந்த பணம் என்னென்ன பாடுபடுத்தும் மக்களை, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்தல் சந்திக்க இருக்கிறாங்க. உஷாரா இருங்க. தப்பி தவறி ஏதாச்சும் ஆயிட்டுது, இந்த ஊரையே பட்டா போட்டுருவாங்க. ஜெயங்கொண்டம் உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே திமுக கட்சிக்காரன் எங்காவது வேக்கண்ட் லேண்ட் காலி இடம் இருந்தா கண்ணு குத்துனா பட்டா போட்டுருவான். ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி எழுதி வாங்கிட்டுருவாங்க. இது அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது நில அபகரிப்பு என்ற ஒரு பிரிவே திமுக காரருக்காக தொடங்கினாங்க. நில அபகரிப்பு பிரிவு அப்படின்னு அதுக்கு காவல்துறை நியமிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் திமுக காரன் கொள்ளையடிச்சு நிலத்தை அப்பாவி மக்கள்கிட்ட பிடுங்கினாங்கனோ அதையெல்லாம் விசாரிச்சு மீண்டும் அந்த மக்களுக்கே கொடுத்தாங்க. இப்படி திமுகவுடைய நிலை இப்படி இருக்குது. எல்லாம் உஷாரா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாமெல்லாம் கிராமத்து மக்கள், இங்க ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. நானும் உங்களை மாதிரி கிராமத்திலிருந்து வந்தவன். அதனால
மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்திருக்கிறேன். இங்க மக்காச்சோளம் அதிகமாக விளைவதாக சொன்னாங்க. இந்த மக்காச்சோளத்திற்கு இன்னும் கூடுதல் விளைச்சல் பெறுவதற்கு அதற்கான வித்துகளை கண்டுபிடித்து நம்முடைய விவசாய பிரிவு மக்களுக்கு இலவசமாக அதிமுக ஆட்சியில் வழங்கும். அதே போல அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது, பெரு நஷ்டமாச்சு. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. 186 கோடி விவசாயிகளுக்காக இழப்பீடு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அடுத்த ஆண்டு அமெரிக்கன் படைப்புழு விழுந்தவுடனே விவசாயிகள் என்னை சந்திச்சு சொன்னாங்க, இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னை சந்திச்சு சொன்னார், உடனடியாக எந்தெந்த தோட்டத்தில் எந்தெந்த பகுதியில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது என்று ஆய்வு செஞ்சு அதன் மூலமாக எல்லா பகுதிக்கும் படைப்புழு அமெரிக்கன் படைப்புழு விழுந்த அந்த தோட்டங்களில் எல்லாம் உடனடியாக பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அந்த மக்காச்சோளை பயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி, 2 முறை தொடக்க வேளாண் வங்கியில பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி, மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயி எப்ப வேணா பம்பு செட்டு கொடுக்கலாம். எல்லாமே நாங்க செஞ்சோம். குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி விவசாயிகள் விவசாயம் மண்ணை அள்ளிட்டு போலாம். இந்த ஆட்சியில் முடியுமா? அது மட்டுமல்ல, விவசாயி தொழிலாளிக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. இப்போ 50 நாளா குறைஞ்சு போச்சு. 50 நாளா குறைஞ்சு போச்சு. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கிராமம் நிறைந்த பகுதி, இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வுல அவர்கள் தேர்ச்சி பெற முடியல. அதனால அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மருத்துவக் கல்வி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. உடனே என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு தேர்வானவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி அரசாங்கமே கட்டணும். இதுதாங்க ஏழைக்கு உண்டானது. அதெல்லாம் வரும், கவலைப்படாத. எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வரும். அதுக்கு தானே ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. ஏன் கவலைப்படுற? திமுக வந்து தடுத்தார், ஸ்டாலின் வந்து அதை தடுத்தார். ஜாதி வாரி கணக்கெடுப்பதற்காக நான் சட்டம் கொண்டாந்து அந்த பணி துவக்கினேன். திமுக அதை அப்படி விட்டுட்டாங்க. பிறகு மத்திய அரசாங்கம் நான் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு. மக்கள் எடுக்கிற மாதிரி நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு அதிமுக அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுக்காக செயல்படுகின்ற அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி. அந்த நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட். அதுபோல நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரக மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, கைத்தறி ஆதரவு திட்டம் என்று சுமார் 120 கோடி இந்த மானிய டிசைன் கொடுத்திருக்கிறோம். மானிய டிசைனுக்கு கைத்தறி துணிகள் விற்பனையின் ஊக்குவிக்கும் விதமாக மாநில அரசு 50 கோடி தான் தள்ளுபடி செஞ்சுட்டு இருந்தது. கைத்தறி துணி, கைத்தறியின் மூலமாக அதிக துணி நெசவு செய்யப்பட்ட காரணத்தினால் அதெல்லாம் விற்பனையாகாமல் தேங்கி இருந்த போது என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள், மானியத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே சுமார் 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறுவதற்காக அந்த நெசவாளர்கள் பயன்படுத்த 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். நூலின் விலையை ஸ்திரப்படுத்த 60S கோம்டு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு 6 கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்தும் மற்றும் இயந்திரங்களின் திறனை மேம்படுத்தும் நிதியுதவி வழங்கப்பட்டது. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை நான் முதலமைச்சராகும் போது 2019 வெளியிட்டேன். கொடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு மூலமாக 2 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சியை ஏற்பாடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்த நெசவாளர்களுக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகைகள் ஏற்படுத்தி தந்தது அதிமுக அரசாங்கம். எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் நெசவாளர் கூட்டு சங்கங்கள் லாபத்தில் நடந்தது. இப்போ 50 மாத திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில பல சங்கங்கள் நலிவடைந்து மூடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு வச்சு. அது மட்டுமல்ல, இந்த சங்கத்தின் மூலமாக உறுப்பினராக இருக்கிறவங்க, நெசவாளர் கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க கூலி நெசவு செய்கின்ற பொழுது அன்றைக்கு கூலி பட்டுவாடா செஞ்சது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் வங்கியில் கொண்டு போட்டுறாங்க. 10 நாளைக்கு 15 நாளைக்கு வரும்போது தான் வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடிய சூழல் இருந்தது. அதை மாற்றி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவரவர்களுக்கு அன்றாட கூலி வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட ஜெயங்கொண்டத்தில் அதிமுக ஆட்சியில் புதிய நீதிமன்றம் கட்ட வளாகம் 22 கோடியில் அமைச்சு கொடுத்தோம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து கல்விக்கு ஒரு நம்முடைய மாணவ செல்வங்கள் பட்டப்படிப்பு படிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஜெயங்கொண்டத்தில் 3 கோடியில புதிய பேருந்து நிலையம் கட்டிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஜெயங்கொண்டத்தில் 18 கோடியில மகப்பேறு மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. ஜெயங்கொண்டத்தில் 2 கோடியில புதிய நகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. தொகுதிக்குட்பட்ட ஒன்றியத்தில் சுமார் 120 கிலோமீட்டர் உள்ள நீளம் உள்ள சாலைகள் பராமரிக்க சீர் செய்யப்பட்டது. தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சி சுமார் 60 கோடி அளவில் தரமான சாலைகள் போடப்பட்டன. காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, திமுக ஆட்சியில நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கின்ற காட்சி தான் இந்த ஆட்சியில பார்க்க முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு இதெல்லாம் வீடு வீடா கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாத்துங்க. இதுல 46 வகையான திட்டங்களை அறிவிச்சு 46 வகை. அதுல உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அதை நீங்கள் வர அதிகாரிட்ட சொன்னா அதை தீர்த்து வைப்பாராம். இத்தனை நாள் என்ன பண்ண 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருந்திருக்காரு. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4 வருஷம் 3 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிறது 8 மாசம் இருக்குது. தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. இப்பதான் நானும் அதை மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி இருக்கிறதுக்காக இதை கொண்டாந்து அறிவிச்சிருக்காரு. 8 மாசமா இந்த 50 மாசமா மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கிற ஒரு முதலமைச்சர் தேவையா? இதே மாதிரிதான் நான் பல கூட்டத்தில் பேசினேன். இந்த கூட்டத்திலையும் சொல்லியாக வேண்டும். மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டம் திமுக கூட்டம். கடந்த காலத்தில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போய் கிராம போய் அவருடைய மகன் உதயநிதி அப்புறம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் அங்கங்க பார்த்து ஒரு திட்டம் கண்டா பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வரவழைச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டிய நான் பூட்டி சீலு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலா உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்த்து வைக்கிறேன்னாரு. அப்ப எதுக்கு இது? ஏற்கனவே மக்களுடைய குறைகளை நீங்க சொன்ன மாதிரி தானே போட்டேங்க. அது என்ன ஆச்சு? சாவி தொலைஞ்சு போச்சு. அதனாலதான் மறுபடியும் கேட்பார் போல் இருக்குது. எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி இன்றைக்கு குறுக்கு வழியில மக்களை ஏமாற்றி வாக்குகளை உங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற தந்திர மாடல். அதை உஷாரா இருங்க என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. ஒரு சாதாரண தொண்டை, ஒரு விவசாயி
உங்களுடைய ஆதரவோடு உங்கள் முன் வந்து நிக்கிறேன். நல்ல ஆட்சி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு, அது மட்டும் இல்ல, மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதே போல ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும். அதுதான் இந்த பயணத்துடைய நோக்கம் என்பதை நேரத்தில் தெளிவுபடுத்தி, வீறு கொண்டு எழுவோம், வீழ்ந்த தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி, இன்றைக்கு அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரவுள்ளது. அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது. இன்னும் பல கட்சிகள் அண்ணா திமுக தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியில் இணையும். அப்படி இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் நிற்கின்ற பொழுது அவருடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.